ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் சேலரியோட டீட்டெயில்ஸ். ஓகேங்களா? ஸோ நம்ம இது கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம கொஞ்சம் மோட்டிவேட்டாக படிப்போன்றதுக்காக இந்த வீடியோ போட்டிருக்கேன். இதில் நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டு வழங்கக்கூடிய சேலரி வந்து பார்த்திங்கன்னா, பேசிக் பே 57,700 இருந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸு சர்வீஸ் வச்சு 2,11,500 வரையும் போகுங்க. ஓகேங்களா? இதில் வந்து டிஏ அலவன்ஸ் வந்து 28,850. அடுத்து ஹச்ஆர் அலவன்ஸு, அதாவது நம்ம ஹவுஸ் ரெண்ட்டு இதெல்லாம் வந்து 7,800 தருவாங்க. சிசிஏ அலவன்ஸ் பார்த்திங்கன்னா 1,200. அடுத்து மெடிக்கல் அலவன்ஸு மாதம் 300 இந்த ரேஞ்சுக்கு வரும். இப்போ டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 95,850. ஓகேங்களா? இதில் இருந்து நம்மளோட அந்த சிட்டியா கார்ப்பரேஷனா அதை பொறுத்து 91,150 அந்த ரேஞ்சு நமக்கு சேலரி வரும். ஓகேங்களா? ஸோ இதில் எஃபிஎஃப் வந்து 110 பிடிச்சிப்பாங்க மாதம். அடுத்து எஸ்பிஎஃப் ஒரு 70 பிடிச்சிப்பாங்க. என்ஹெச்ஐஎஸ் அப்படிங்கிறது ஒரு 300 பிடிச்சிப்பாங்க. சிபிஎஸ்ங்கிறது 8,655 பிடிச்சிப்பாங்க. ஓகேங்களா? இது வந்து டோட்டலாக ஒரு மாதத்துக்கு 9,135 பிடிச்சிப்பாங்க. ஸோ நம்ம கைக்கு நெட் சேலரியாக கிடைக்கிறது வந்து 85,715 அதை சொன்ன இல்லைங்களா? இப்போ வந்து மெயின் சிட்டியா இல்லை மெட்ரோவா கார்ப்பரேஷனா அதை பொறுத்து வந்து 82,015 வரையும் கிடைக்கும். ஒரு ஆவரேஜாக நமக்கு 86,000 நம்ம கைக்கு வருதுன்னு வச்சுக்கோங்களேன். 82லேருந்து 86. ஓகேங்களா? இதை விட வேறு என்ன வேணும் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சேலரி நமக்கு வந்து படிக்கிறதுக்கு ரொம்ப சோர்வாக இருக்கா, சேலரி எழுதி முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ இதை விட மோட்டிவேஷன் வந்து நம்ம வேறு எதுவுமே இல்லை. ஏன் நான் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம ஃபேமிலியை வந்து முன்னுக்கு கொண்டு வரணும், நம்ம ரிச்சாக இருக்கணும், நம்ம 4 பேர் இவ்வளோ கேவலமாக பேசியிருக்காங்க அவங்க முன்னாடி நம்ம நல்லா வாழணுன்றதுக்காக தானே கவர்மெண்ட் எக்ஸாமே படிக்கிறோம், நல்ல சேலரி வாங்கணுன்றதுக்காக. அப்போ அந்த சேலரியை நம்ம டெய்லியும் பார்த்துட்டே இருந்தோன்னா நமக்கு எப்படி சோறு வரும் சொல்லுங்கள் பார்ப்போம். ஸோ நீங்கள் கம்பல்சரி வந்து கண்டினியூவாக படிங்க. அதுதான் வந்து ஒரே ஒரு தாரக மந்திரம் தான், கன்சிஸ்டன்சி தான். நீங்கள் நல்லா ரீகால் பண்ணுங்கள். உங்களுக்கு சோர்வாக இருக்கும் போதெல்லாம் இந்த சேலரி டீட்டெயில்ஸை நீங்கள் எழுதி முன்னாடி ஒட்டி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ.